வணக்கம். Warm greetings from Shadow Clinics and Diagnostic, Heart Lung Vascular Foundation, கோயம்புத்தூர். நான் டாக்டர் பி.ஆர். முருகேசன் உங்களுடன். நம்முடன் டாக்டர் அருண் கௌஷிக். Dr. Arun Kaushik is specialized in structural heart disease and complex coronary intervention. He is a practicing senior consultant cardiologist. இன்றைய தினம் இதயம் பேசுகிறது நீங்கள் நலம் பெற என்னும் தொடரின் ஒரு பாகமாக இதயத்திற்காக செய்யப்படும் பல்வேறுபட்ட பரிசோதனைகள் மிகவும் முக்கியமான இந்த டெஸ்டினேஷன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்ற கொரோனரி ஆஞ்சியோகிராம பற்றி ஒரு அரை மணி நேரம் நாங்க கலந்து ஆலோசனை கொடுக்க போறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இதயவலி இல்லாத நெஞ்சு வலிக்காக ஒரு சில பேரு ஸ்ட்ரெயிட்டாவே ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிக்க விருப்பப்பட்டு எங்ககிட்ட வர்றதை நாங்க தினந்தோறும் பார்ப்போம். அது எந்த அளவுக்கு அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் அவசியம், ஆஞ்சியோகிராம்ங்கிறது டெஸ்ட் தானா, அதுவே ஒரு ட்ரீட்மெண்டா முடியுதா அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் நாம நிவர்த்தி பண்றதுக்கு டாக்டர் அருண் கௌஷிக்கோட இன்றைக்கு கலந்துரையாட போறோம். நலமான இதயம் பலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அறிந்து பல தருணத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இதயத்தை தாங்கி இருப்பதை நாம விவாதித்து இருந்தாலும், இன்றைய கட்டம் நாம விவாதிக்க போற ஒரு கருத்து கொரோனரி ஆஞ்சியோகிராம். இது சிம்பிளா சிஏஜி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டயபெட்டிக்கா இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அசாதாரண கொலஸ்ட்ரால் வைத்தியம் எடுக்கும் போது இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்ங்கிறது அவங்களுடைய வாழ்நாளில் யாராவது ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எதுக்கு பண்றோம், அதனுடைய ஃபாலோ அப் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அருண் கௌஷிக். அருண், இப்போ நான் ஒரு நோயாளியை பிரதிபலிக்கிற மாதிரி, நான் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணா கூட இந்த கடந்த 30 ஆண்டுல நாம சந்திக்கும் போதுல ஒரு நோயாளி அவங்க குடும்பம் எப்படி நம்ம கிட்ட ஒரு ஆஞ்சியோகிராம் பற்றி கேட்கறது ஒரு யதார்த்தமான கேள்வி. முதல்ல அவங்க கேட்கறது டாக்டர் இப்ப இசிஜி எடுத்துட்டாங்க, எக்கோ எடுத்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, ஏன் கூட ஒரு ஆஞ்சியோவும் பண்ணிவிடுங்களா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு யதார்த்தமானது. அவங்களுக்கு ஒரு ஹார்ட்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இசிஜி, எக்கோ, ட்ரீட்மெண்ட் டெஸ்ட், அதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இசிஜி. இவ்வளவு பார்த்தாச்சு. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இந்த பேக்கேஜ் இதுல எல்லாம் நம்ம பண்ணுவோம். அது கூட ஏன் நீங்க ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி காமனா வருது. பட் இப்போ நம்ம ஒருத்தர் ஆஞ்சியோகிராம் எப்ப சஜஸ்ட் பண்றோம், இப்போ உங்க கூட ஒரு ஹை பிளட் பிரஷருக்கோ இல்ல சர்க்கரையோட இதயத்தினுடைய ஒரு பாதிப்புக்கோ வைத்தியம் எடுத்துட்டு இருக்காங்க, யாராருக்கு நீங்க ஆஞ்சியோகிராம முதல் தருணத்துல அட்வைஸ் பண்ணுவீங்க? இசிஜி, எக்கோ, டிஎம்டி நம்ம ருட்டீன் ஒர்க் அப்ல பண்ணிடுறோம். Who is the candidate for coronary angiographic study? அதுதான் நான் ஆரம்பத்துல அந்த முகவரியில சொல்லும் போது அந்த டெஸ்டினேஷன் இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபைனல். அதை வச்சு நாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். அவங்க யாரெல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரெண்டா பிரிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் கொரோனரி ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் ரெகுலர் ஸ்கிரீனிங் டெஸ்டா நம்ம பண்ணலாமா, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யாருக்கு செய்யணும், இண்டிகேஷன்ஸ் ஃபார் கொரோனரி ஆஞ்சியோகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் கொரோனரி ஆஞ்சியோகிராம் மெயினா ஒரு ரேடியேஷன் பேஸ்டு டெஸ்டிங் சார். ஸோ அதாவது அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வராது. ஜென்ரலா டெஸ்ட்ன்றது ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது அது எத்தனை வாட்டி பண்ணலாம், அவங்கள பத்தி ஹிஸ்டரி தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமையும் பண்ணலாம். அதனால எந்த ஒரு பாதகமும் வராதனால அதை நம்ம மெடிக்கல் லேப் டெஸ்டோ அல்லது இசிஜிக்கோ ரேடியேஷன் அல்லாத டெஸ்ட்டுகள் எல்லாமே இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்குள்ள உள்ள. ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு ரேடியேஷன் பேஸ்டு பிளஸ் இன்வேசிவ் அப்படின்னா நம்மளோட ஆர்டரி நல்ல ரத்த குழாய் மூலமா போய் இருதயத்தோட முகவாயில இருந்து கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ஷன் போகும். ஸோ இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வேசிவ்னா, ஒன்னு ஆர்டரிக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம் சார், கத்தீட்ரு மூலமா நம்ம விடுறோம். இன்னொன்று கான்ட்ராஸ்ட்ன்ற ஒரு இதை வச்சு ஒரு வேதி பண்றோம். ஸோ இது வலிக்கக்கூடாது ஒரு மரப்பு அந்த இடத்துல இது பண்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் ரேடியேஷன், அந்த எக்ஸ்ரே டியூப் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி கேமரா டேரக்டா ரத்த குழாயில கொடுக்கறப்ப அந்த இது கேமரா பண்ணி நம்ம அதை வீடியோ கிளிப்பா பார்க்கணும். ஸோ இந்த டெஸ்ட் அதனால இது அவசியப்பட்டா மட்டும், ஒரு மருத்துவர் சொன்னா மட்டும்தான் இந்த டெஸ்ட் நம்ம
கொண்டு போகணும். ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்றது இது ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வராது. அதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம ஒரு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் கூட லேப்ல கொண்டு கொடுத்து உடனே பாக்குற மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சேஃபானதுவோ அட்வைசபிளவோ இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த கதிரியக்கம் இருக்கிறதுல ரேடியேஷன் ஒன் ஆஃப் த டேமேஜ் டு தி பாடி டிஷ்யூ அண்ட் ஃபர்தர் இது அது கூட கொடுக்குற அந்த கான்ட்ராஸ்ட்ங்கிறது நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ண உபயோகிக்கிற ஒரு சிறப்பான வேதிப்பொருள். அது எல்லாருக்கும் ஒத்து போகுமாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். சில பேருக்கு சிவியர் ரியாக்ஷன், அந்த அனஃபைலாக்சிஸ் சொல்ற அந்த ஹைப்பர் ரியாக்டிவ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ ஆயிடும். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து நாம கான்ட்ராஸ்ட் கொடுத்து முன்னே அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்போம். அதெல்லாம் தெரியாம அவங்க போய் ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. சில பேருக்கு சிறுநீரக வேலை திறன் கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு கிரியாட்டின் அதிகமா இருந்து நம்ம அந்த தருணத்துல அந்த ஆஞ்சியோகிராமே கூட அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஆஞ்சியோகிராம் ஒரு இன்வேசிவ் டெஸ்ட்ங்கிறதுனாலையும் அதனால சில ரேடியேஷன் இஷ்யூ பாடிக்கு இருக்கிறதுனாலையும் அது அவசியப்பட்ட மட்டும்தான் பண்ணணும். அதுவும் ஒரு அதுல நல்ல ஒரு அனுபவம் மிக்க மருத்துவர் சொல்லி அதன் பிறகு பண்ணாதான் அது உபயோகமாவும் இருக்கும், அதனால வர்ற பக்க விளைவு இல்லாம இருக்கும். கரெக்ட். இப்போ நாம ஒருத்தவங்களுக்கு டிஎம்டி பண்ணிட்டோம். நம்ம டிஎம்டி நிறைய டிஎம்டி ரிப்போர்ட்டோட வருவாங்க. அந்த ரெஸ்டிங் இசிஜி நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து பண்றது, அதான் ஸ்ட்ரெஸ் இசிஜி ட்ரெட்மில் டெஸ்ட். ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்க்கணும், ஹார்ட் லோடு தாங்குதா, ஹார்ட் பீட் அதிகமாக இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் இருக்கா, அந்த நேரத்துல அவங்களுக்கு நெஞ்சு வலி வருதா, இல்ல இசிஜில அந்த எஸ்டி சேஞ்சஸ் மாற்றம்லாம் இருக்கா, இல்ல ஏதாவது அன்யூஷுவலா பிரீத்திங் டிஃபிகல்ட் ஸ்வெட்டிங் எல்லாம் வருதான்னு பாக்குறோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்னிபிகன்ட் இது, அது என்ன சொல்ல டெஸ்ட் நெகட்டிவ் ஃபார் இன்டியூசிபிள் இஸ்கீமியா. இந்த பாசிட்டிவ் கேட்டகரி மைல்டு, மாடரேட் அண்ட் சிக்னிபிகன்ட் சேஞ்ச் ஆர் சிவியர் சேஞ்சஸ் இருக்கிறத சொல்றோம். இப்ப யாருக்கு நீங்க வந்து அந்த ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ண டிஎம்டி இன்பிட்வீன் த டெஸ்ட் இசிஜி எக்கோவுக்கு ஆஞ்சியோகிராம் கேட்டகரியில் இந்த ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றோம். யாருக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணுங்க? டிஎம்டி டெஸ்ட் டிஎம்டி முடிஞ்சு ஆஞ்சியோ, அதாவது டிஎம்டி டெஸ்ட் வந்து சார் நம்ம நடக்க ஒரு நம்ம அந்த ஒரு நோயாளி அவர் வந்து ரெஸ்டிங் எடுக்கிறது இசிஜி, ஒரு சிவியர் எக்ஸர்ஷன் ஓட வச்சு நம்ம அதே இசிஜியை பார்க்கறது தான் ட்ரெட்மில். ஸோ ரெஸ்டிங் இசிஜி ஒன்று, இசிஜி டியூரிங் எக்ஸசைஸ்க்கு பேர் தான் ட்ரெட்மில். அந்த எக்ஸசைஸை ட்ரெட்மில்ல ஓடுறோம், இசிஜியை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறப்ப ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆனால் இசிஜியில் நீங்கள் சொன்ன இந்த எஸ்டிடி சேஞ்சஸ் வந்து அது வந்துச்சு அப்படின்னா இருதயத்துக்கு அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்ப ரத்த ஓட்டம் பத்தலை, இதுதான் ஒரு இண்டிகேஷன். அது வந்து ரத்த குழாய் அடைப்பாவும் இருக்கலாம், இல்ல இருதயத்தோட தேவைகள் டிமாண்ட் இப்ப பிபி கண்ட்ரோல் ஆகாத சிச்சுவேஷன், சோ டிமாண்ட் கொடுக்கலாம். அதாவது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச், சப்ளை குறைவா இருந்தாலும் அல்லது டிமாண்ட் கூடி இருந்தாலும் அல்லது இரண்டும் கலந்து இருந்தாலும் டிஎம்டி பாசிட்டிவ் வரும் சார். அது வந்து நீங்க சொன்னபடி லோ, மாடரேட், ஹை, அந்த ஐ ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். அவங்களுக்கு தான் நீங்க கொரோனரி ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றீங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 60 வயசுல வராங்க, 10 வருடமா சுகர் இருந்திருக்கு, ஹைப்பர் டென்ஷன் அது கூட 5 வருஷமா இருக்கு, ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ஸ்ட்ராங்கா ஹார்ட் அட்டாக் வந்த ஹிஸ்டரிலாம் இருக்கு, அவர் எல்டர் பிரதருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க, அதுல பாசிட்டிவ் சேஞ்சஸ்ல இருந்து ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி வித் ஒரு மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட்ல வராங்க. டிஎம்டி ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ். ஸ்டேஜ் 2 நம்ம அந்த ரன் பண்ணும்போது ஒரு செஸ்ட் பெயின் வருது, நீங்க இசிஜி பார்க்கும்போது நல்ல டிப்ரெஷன் வந்து அந்த எஸ்டி டிப்ரெஷன் இஸ் எவிடென்ட் டு சே தட் தேர் இஸ் லோ பிளட் சப்ளை டு தி மயோகார்டியம். நீங்க சொன்ன அந்த டிஸ்பாரிட்டி பிட்வீன் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து இங்க இதாயிடுது. இப்போ இவங்களுக்கு நீங்க ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றீங்க. இப்போ ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க? இப்போ இவங்களுக்கு நான் ஹிஸ்டரி சொல்லிட்டேன், 60 வயது, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, டயபெட்டிஸ் 10 years, 5 years ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டிஎம்டி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இருக்கு, நவ் இஸ் ரெடி ஃபார் ஆஞ்சியோகிராம். என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அவருக்கு என்ன பார்த்துட்டு ஆஞ்சியோகிராம் அட்வைஸ்? நம்ம வந்து இந்த ஆர்டரி நல்ல ரத்த குழாயில மூலம் போறதுனால நமக்கு ஹீமோகுளோபின் பேசிக் தெரியும் சார். வெரி குட். நீங்க சொன்ன கான்ட்ராஸ்ட் அந்த வேதிப்பொருள் அது போகிறதுனால அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், ஸோ யூரியா, கிரியாட்டின், சோடியம், பொட்டாசியம், இது நானும் நமக்கு தெரிய வேண்டியது. பிளஸ் எனி ப்ரொசீஜர்னா நம்ம அந்த சிராலஜி ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பிடிஆர், இந்த டெஸ்ட்டுகளை செய்வோம் சார். அடுத்து சுகர், அது ரேண்டம் பிளட் சுகரா இருக்கலாம், ரொம்ப கூடுதலா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஒரு பேசிக் டெஸ்ட் வச்சு பிளஸ் நம்ம இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சார். இதை வைத்து நம்ம இந்த இது இருந்தா பர்ஃபெக்ட். இப்ப நீங்க சொன்ன இதுல வந்து பர்ஃபெக்டான அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஹீமோகுளோபின் ஒரு 10+ ஆகுது இருக்கணும். நார்மல் ஹீமோகுளோபின் 12 to 14 கிராம் இருக்கணும்.
10+ இருந்ததுன்னா they can undergo angiogram test. And அவங்களுடைய கிரியாட்டினின் நமக்கு சீரம் கிரியாட்டின் ஒரு 0.8 மில்லிகிராம் இருந்து 1.4 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். அரௌண்ட் 1 இருந்ததுன்னா they are fit to undergo கான்ட்ராஸ்ட் ஸ்டடி, ஆஞ்சியோகிராஃபி ஸ்டடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நாம ப்ரீவியஸா ஒரு 2 டிகேட்ஸ் முன்னெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா அந்த ஃபெமரல் ஆர்டரி தொடையில ரத்த குழாயை பஞ்சர் பண்ணி பண்றதுனால ஒரு நாள் பெட்ல வச்சு அப்சர்வ் பண்ணி அந்த பிரஷர் பேண்டேஜ்லாம் அப்ளை பண்ணி அடுத்த நாள் தான் வீட்டுக்கு அனுப்புவோம். டுடே த வெரி காமன் வே ஆஃப் டூயிங் இட் இஸ் டிரான்ஸ் ரேடியல், அதான் நம்ம டே கேர் ஆஞ்சியோன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர்டா வரணும்? இப்ப நீங்க ப்ரீவியஸ் டே இசிஜி எக்கோ இதெல்லாம் பார்த்து டிஎம்டி ஸ்ட்ராங்கா ஒரு 60 வயசுக்கு பாசிட்டிவா இருக்கு, கிரியாட்டினின் 0.8 இருக்கு, மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஹீமோகுளோபின் 12 இருக்கு. அவங்க டே கேர் ஆஞ்சியோக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க? ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமே கொஸ்டின், சாப்பிட்டுட்டு வரணுமா, சாப்பிடாம வரணுமா, அந்நிய மருந்தெல்லாம் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? இஸ் டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ் அண்ட் நார்மல் ரீனல் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் குட் அண்ட் இஸ் கமிங் ஃபார் ஆஞ்சியோ டே கேர். ஆஞ்சியோ டே கேர் ஆஞ்சியோ வந்து இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்துங்க சார், நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன். அவங்க வந்து ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். அடுத்த நாள் வந்து காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு லைட் பிரேக்ஃபாஸ்ட் வித் ரெகுலர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்லாப் டைமை பொறுத்து ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் வெறும் வயிற்றுல இருக்கிற அவசியம் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் முடித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பியும் ஹைட்ரேஷன் அண்ட் நம்ம ரெகுலர் ஃபுட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பேண்டேஜ் வச்சிருக்கோம். அந்த பேண்டேஜ் வந்து இருக்குன்னா ஆர்டரி ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிருக்கோம் சார். கையில் ப்ரெஷர் பேண்டேஜ் அது ஒரு 1 hourல ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அது ஒரு 12 hours கழிச்சு அதை தள்ளிக்கலாம் சார். திருப்பியும் அதே ஹைட்ரேஷன் அன்னைக்கு அடுத்த நாள். ஸோ ஹைட்ரேஷன் பண்ணிட்டு அந்த வேதிப் பொருள் கான்ட்ராஸ்ட் வந்து சீக்கிரமா உடம்பு விட்டு வெளியே வரது நமக்கு நல்லது. மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொல்றது கிளியரா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு ஆஞ்சியோகிராம் ரெடி பண்றோம், ஒன்றும் பயப்படாது. பெரிய ஆபரேஷன் தான் எங்க நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நைஃப் வச்சு கட் பண்ணலாம் போறது இல்ல. இந்த ரைட் ரேடியல் ப்ரிஃபரபிளி அதை வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு வலி தெரியாம அதை பஞ்சர் பண்ணி அந்த டிரான்ஸ் ரேடியலாவே அந்த கெத்திட்டர் எடுத்துட்டு போய் ஹார்ட்னுடைய அந்த அயோட்டிக் ரூட்ல வச்சு அதை கெத்திட்ரைஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டடி பண்ணி வரோம். அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்து நம்ம கிரியாட்டின் பார்க்கணும். இதெல்லாம் நார்மலா வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வரணும். இந்த ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் த யூரினரி எக்ஸ்கிரீஷன் ஆஃப் கான்ட்ராஸ்ட், ஓவரால் பாடியினுடைய அந்த வால்யூம் லோடு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒருத்தவங்களுக்கு பார்டர் லைனா கிரியாட்டின் இதாயிடுச்சு. இதே 60 வயசுக்காரங்க டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர் இருந்ததுனால பல வருஷம் ட்ரீட்மெண்ட் இருந்தா கொஞ்சம் கிட்னியோட ஃபங்க்ஷன் டவுன் ஆயிருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியாட்டின் 1.8 இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் டேவே இதை பார்த்துட்டீங்க 1.8. இவங்களுக்கு எப்படி இந்த நெக்ஸ்ட் டேவே யூ ட்ரை டு டூ த ப்ரொசீஜர் இல்லை வாண்ட் டு ப்ரிப்பேர் அண்ட் கெட் த கிட்னி பெட்டர் ஆஃப் த கிரியாட்டின் வேல்யூ? இந்த மாதிரி கிரியாட்டின் 1.8 இருக்கிறப்ப முதல்ல நம்ம சைட்ல வந்து ஆஞ்சியோட அவசியம் வந்து உறுதியா தேவையானதை உறுதிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 1.8 இருக்கிறதுனால ஒரு கிட்னி டாக்டரோட ஒப்பீனியன், நெஃப்ராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் போடுறதுனால என்னென்ன இது மினிமைஸ் பண்றதுக்கு, அடுத்தது அதை மினிமைஸ் பண்றதுக்கு எல்லா யுக்திகளும் நம்ம கேட்லாப்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஸ்பெஷல் டை இருக்குங்க சார். அது நமக்கு விசிபிலிட்டி குறைவா இருந்தாலும் ஆஞ்சியோ பண்ண பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக ஸ்பெஷல் டை, அந்த டையை யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் வியூஸை குறைச்சிக்குவோம். அவசியப்பட்ட வியூ மட்டும் எடுப்போம். அதுக்கப்புறம் அது ஆஞ்சியோ முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஹைட்ரேஷன் கிட்னி டாக்டரோட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த ஃபாலோ பண்ணா அந்த வேதியியல் கான்ட்ராஸ்ட் இன்டியூஸ்ட் கிட்னி இன்ஜுரி வில் பி ரிலீஸ்ட். கரெக்ட். ஏன்னா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சிறுநீரகம் இதையும் அந்த ரெட்ட மாடு கட்டின வண்டி பேர் நம்ம பாடி இருக்கு ரெண்டும் நல்லா ஒர்க் பண்ணணும். நாம இதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கிட்னி டவுன் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆல்சோ வில் கோ டவுன். ஹார்ட் டவுன் ஆன கிட்னி டவுன் ஆயிடும். இதுதான் நம்ம கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம்னா சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணுவோம். சோ அதனால எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிட்னியும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். கிரியாட்டின் அதிகமா இருந்ததுன்னா அவசரப்பட்டு உடனே கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஆஞ்சியோ பண்ணக்கூடாது. அன்லெஸ் இஸ் அன் எமர்ஜென்சி, ஆன்கோயிங் செஸ்ட் பெயின் இருக்கு, ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டாங்க, நம்ம அதை பார்த்து உடனே அதை ரீவாஸ்குலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாம எலெக்டிவா ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்க போறோம்னா கிட்னியை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ப்ரிஃபரபிளே உங்க கலீக் ரோஸ் இதுல இருக்கிற நெஃப்ராலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கி நல்லா ஹைட்ரேட் பண்ணி அதுல ஒரு ஸ்பெசிபிக் மருந்து இவங்க நம்ம பேஷண்ட் அவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க என்எஸ்டென்சிஸ்ட் எடுக்கிறாங்க. நாக்ஃபீல்ங்கிற ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்ல மியூகோ லைட்டுங்க மியூகோ மிக்ஸ்ன்னு ஒன்று கிடைக்குது. இது வந்து அந்த கான்ட்ராஸ்ட் இன்டியூஸ் நெஃப்ரோபதியை மினிமைஸ் பண்றதுக்கு ஒரு
ஆப்டிமைஸ் பண்றதுக்கான ஒரு மருந்து. அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் போஸ்ட் ஆபரேட் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். யூஸ்வலா கிரியாட்டின் ஓன் ஜம்ப். நம்ம ருட்டீனாக பார்ப்போம். ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுனா 1.2ல இருந்து இருக்கிற கிரியாட்டின் ஆஃப்டர் போஸ்ட் கான்ட்ராஸ்ட் 1.4 1.5 வரைக்கும் ஆகும். பட் எனி ரைஸ் இன் கிரியாட்டின் less than 2 is safe and bestங்க. 2க்கு மேல ரைஸ் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் லீட் டு அக்யூட் கிட்னி இன்ஜுரி ரிலேட்டட் இருக்கு. சம்டைம்ஸ் டயாலிசிஸ் கூட தேவைப்படும். அதனால இந்த ஜங்ஷன்ல they should know that angiogram is not safe in already failed kidney or creatinine value of over 2 mg/% unless an emergency. So இது இப்போ இவங்க வந்துட்டாங்க, டே கேரா முடிச்சிட்டீங்க, அந்த பிரஷர் ட்ரெஸ்ஸிங் சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பாலிசி எடுக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. சிங்கிள் வெசல் அந்த எல்ஏடிங்க இடத்துல மட்டும் ஒரு 80% பிளாக் இருக்கு. ரைட் கொரோனரி அந்த பின்புற வர சர்க்கம் நார்மலா இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் நீங்க ஆன் டேப்ல டிசிஷன் எடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் புரிய வச்சு, ஏன்னா உங்களுக்கு டிஎம்டி ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ் இருக்கு, அதை இன்டர்வென்ட் பண்ண 2 in 1 ஒரே இதில் பண்ண முடியுங்களா? இப்போ டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆஞ்சியோகிராம்ல ஒரு வெசல் அடைப்பதற்கு தான் முடிவாயிடுச்சு. அந்த ஒரு வெசல் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அது பலூன் மூலியமே தவிர்த்து ஸ்டெண்ட் வச்சிடலாம், பைபாஸ் அளவுக்கு அவசியம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. 60 வயசுல ஒன்று பண்ணலான்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இது எப்படி நீங்க இந்த சுச்சுவேஷனுக்கு ஹார்ட் அட்டாக் அல்லாத சுச்சுவேஷன்ஸ். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம ஆன்ஜியோ பண்றது அப்பயே வந்து அந்த அடைப்பை வந்து கிளியர் பண்றத நோக்கத்தோட தான் பண்றோம். ஸோ ஆன்ஜியோன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை கிளியர் பண்றதுன்றது 2வது ஸ்டெப். ஸோ 2வது ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் முதல் ஸ்டெப் ஆரம்பிக்கிறது. இதை ஹார்ட் அட்டாக்னால பண்ணக்கூடிய ஆன்ஜியோகிராம். இப்போ நீங்க கேட்டது வந்து நம்ம ஓபியில எவாலுவேட் பண்ணி இசிஜி செஞ்சு ஆன்ஜியோகிராம்ல அட்டாக் கிடையாது, ஆனா ஆன்ஜியோல சிக்னிபிகன்ட் பிளாக் இருக்கு, சிங்கிள் வெசல் டிசீஸ், மற்ற 2 ரத்த குழாயில பிளாக் இல்ல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு எமர்ஜென்சியா பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம அவங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கையோடையும் செய்யலாம், இல்ல பொறுத்து அவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னாலும் சரி, இல்ல பொறுத்து அவங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணி, இல்ல அதாவது இன்சூரன்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து செஞ்சாலும் தவறு இல்லை சார். ஸோ அவங்க சாய்ஸ். இப்போ ஹார்ட் அட்டாக்கோட அடைப்புகள் அதிகமா இருந்தா தான் உடனடியாக செய்யணும்ன்ற ஒரு நிர்பந்தம். இது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் ஆன்ஜியோ பண்ணதுமே பேனிக் ஆயிடுவாங்க, ஒரே பய உணர்வு, என்ன பண்ணணும், அடைப்புக்கு உடனே பண்ணணும். இப்போ 80% நான் சொல்லிட்டேன், ஒன்லி டேட் ஸ்டேஜ் நடக்கும்போது பெயினே வந்திருக்கு. அதர்வைஸ் இஸ் டூயிங் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் வித்தவுட் எனி செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஹார்ட் மசில்லாம் நல்லா ப்ரொடெக்டா இருந்தா நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இதை வந்து எலக்டிவா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். இது இல்லாம இப்ப நாம வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணிடுவோம், அடைப்பெல்லாம் இருக்குங்க, ஆனா மருந்து மாத்திரை போதுங்க, வேற ஒண்ணும் இதுக்கு வந்து ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கோ இல்ல பலூன் சிகிச்சையோ இல்ல பைபாஸ் ஆபரேஷன் வேணாம்னு சொல்றோம். அது எதமே எடுத்தாங்க என்ன பேஸ்ல நாம வந்து ஆன்ஜியோகிராம் முடிச்சதும் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணணும்? ஏன்னா இது எல்லாருக்கும் வர்ற கேள்வி. ஆன்ஜியோ முடிச்சதும் ஃபர்ஸ்ட் அவங்க அதான் கேட்பாங்க, ஸ்டென்ட் வைக்கணுமா, பைபாஸ் பண்ணணுமா. அந்த 3 ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறது வந்து மட்டுமே ஒரே ஃபைண்டிங் கிடையாது. அடைப்பு வந்து 70%க்கு மேல அந்த ரத்த குழாயில இருந்தா மட்டும், அது மெயின் ரத்த குழாயில இருந்தா மட்டும்தாங்க சார் நம்ம வந்து அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். இப்போ 50%ஓ 60%ஓ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து பிளாக் இருக்கு, நம்ம அந்த ரிஸ்க் ஃபேக்டரை சரி செய்யலைன்னா இது அதிகமாகலாம், ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 70% தாண்டி அல்லது 100% ஹார்ட் அட்டாக்ல போய் முடியலான்ற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மெடிகேஷன்ஸையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ஸ்ட்ரிக்டா வைக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அடைப்பே இல்லைன்னா நல்ல விஷயம், எதுவுமே ஆகல, எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அடைப்பு 70% மேல இருக்குது அப்படின்னா ஒரு ரத்த குழாயா, 2லயா, 3லயா, இல்ல 2 ரத்த குழாயோட பூர்வீகத்துல லெஃப்ட் மெயின் சொல்லுவோம் அதுல இருக்குதா, இதெல்லாம் கணக்கு. எத்தனை இடத்துல அடைப்பு, எந்தெந்த இடத்துல அடைப்பு, அடைப்பினோட நேச்சர், அது கால்சியம் இருக்கா, அதுல கொலஸ்ட்ரால் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணித்தான் நம்ம பைபாஸ் சர்ஜரியா இல்ல ஸ்டென்டிங்காங்கிறது முடிவாகும். ஸோ 3 முடிவு தான். ஒன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அல்லது இது கூட சேர்ந்து இதர் ஆன்ஜியோபிளாஸ்டி அல்லது 3வது பைபாஸ். முக்கியமான பாயிண்ட். ஆன்ஜியோ பண்ணிட்டு ஒரு ஃபைண்டிங் இருக்குன்னா அதை நம்ம எந்த வகையில வேணா ட்ரீட் பண்ணலாம்னா இந்த 3 வகையிலும் ட்ரீட்மெண்ட் முக்கியமான உத்தி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஹரி ஒரி ஆங்கிலாம் இல்லாம லைஃப் லைட், அது காமன் டினாமினேட்டர். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதர் அசோசியேட் மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட், சில பேருக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கும், சில பேருக்கு டிஸ்லிபிடிமியா, அப்நார்மல் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதெல்லாம் சைமல்டேனியஸ்லா மேனேஜ் பண்ணணும் பை ட்ரக் ஆப்டிமைசேஷன், ரிலாக்ஸேஷன் அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாம ஆன்ஜியோகிராம் பண்ணதுனுடைய ஒரு அனுகூலம், அந்த பெனிஃபிட்டே இருக்கும். ஆன்ஜியோ பண்ணிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு டாக்டரோட அட்வைஸ் நம்ம எடுக்காம இருந்தோம்னா அது இன்னும் ஒரு 5 years 10 yearsல ஃபர்தரா இதாகி அந்த 20% 30% லீஷன்லாம் கூட 70% ஆயிடும். அப்போ அந்த டயத்துல இதே மாதிரி ரெக்வயர் இன்டர்வென்ஷன்.
ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் கேர் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணின பிறகு இருக்கிற அடைப்பினுடைய அந்த விகிதம் 70-70க்கு மேல இருந்ததுன்னா நம்ம ஸ்பெஷலா சம்திங் நீட் டு டூ ஃபார் தி கொரோனரி ஆர்டரி. இல்லைன்னா ஆப்டிமல் மெடிகேஷன், அதர் கார்டியோ டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் சஃபிஷியன்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த 60 வயசுக்காரங்க சிங்கிள் வெசல் இருக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டுங்க. இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டின்னு வரும்போது அதே இடத்த பஞ்சர் பண்ணீங்களா, இல்ல வேற ஒரு 2 days கழிச்சு வராது? நல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மண்டே நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கீங்க, வெட்னஸ்டே வந்து அவங்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றாங்க. அப்போ எப்படி அப்ரோச் பண்ணீங்க? சேம் ஆர்டரியே பஞ்சர் பண்ணுவீங்களா, இல்ல சேம் ஆர்டரி தான் சார்? 99% சேம் ரைட் ரேடியம் அதுலயே பஞ்சர். ஏன்னா அதுலயே பல பஞ்சர் சைட் இருக்குது. கொஞ்சம் அப்ராக்ஸிமேட்டா பஞ்சர் பண்ணி சில பேருக்கு ப்ரொசீஜரோட பெரிய ப்ரொசீஜர் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜரா தேவைப்படுது, அல்லது பைஃபர்கேஷன், அதாவது இந்த அடப்பனோட டைப் கொஞ்சம் வேரி ஆகுதுன்னா மட்டும்தான் நம்ம தொட வழியா போவோம். ஆனா 95% வந்து மறுபடியும் பண்ணக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி அது சிங்கிள் வெசல் டிசீஸ் 80% வந்து ரேடியல் ஆர்டரி மூலமே பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம இன்னும் இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல நாம டிஸ்கஸ் பண்ண நினைச்சது ஒன்லி ஆஞ்சியோகிராம். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம ஓசிடி எல்லாம் பண்றோம், அப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் கைடடா பண்றோம். அதெல்லாம் அப்புறம் நம்ம அடுத்த இந்த இதையும் பேசுறது நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்ப நம்ம ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணிட்டோம். சிலருக்கு இதுல ரிஸ்க் இருக்குமான்னு ஒரு பயம் இருக்கு. நமக்கே இப்ப நமக்கு ஆஞ்சியோ பண்ணணும்னா நீங்க சொன்ன மாதிரி திங்க் ட்வைஸ், இது அவசியமா அப்படின்னு. இந்த ரிஸ்க்னு கேட்கறாங்கன்னா என்ன ரிஸ்க் நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றது? சார் கொரோனரி ஆஞ்சியோகிராம் சார் சிம்பிள் டெஸ்ட்னு இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பட் ரிஸ்க்னு ஏதாவது இருக்குங்களா? சார் இந்த ஆஞ்சியோகிராம் ப்ரொசீஜர் வந்து இன்வேசிவ். நம்ம ஆரம்பத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்வேசிவ். ஸோ கன்சென்ட் வாங்கி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். கன்சென்டே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 1 in 10,000 பேஷண்ட்டுக்கு ஏதாவது காம்பினேஷன் வரலாம். ஒன்னு அந்த கான்ட்ராஸ்ட் அலர்ஜி வரலாம், நீங்க சொன்னது, இல்ல அந்த மயக்க மருந்து லிக்னோகேன் அலர்ஜி வரலாம், அல்லது நம்ம அந்த கெத்திட்டர் வந்து இந்த முகவாயில பண்றப்ப அந்த முகவாயில நோய் இருந்ததுன்னா அந்த நோய் வந்து இந்த கெத்திட்டர் போய் டிஸ்டர்ப் பண்ணா ஆன் டேபிளே ஹார்ட் அட்டாக் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா நம்ம இருந்தாலும் அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த இதை சொல்லாம நம்ம 10,000 பேர்ல ஒருத்தர் வந்தாலும் சரி, 50,000 பேர்ல ஒருத்தர் வந்தாலும் சரி, நம்ம வந்து செய்ய வேண்டிய. அதனாலதான் இது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் கிடையாது. யாருக்கு வேணும் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ, இந்த எடுக்கிற மினிமல் ரிஸ்கை தாண்டி பெனிஃபிட் கூட இருக்கிறதுனாலதான் நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். பர்ஃபெக்ட். ஏன்னா இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த டெஸ்ட்லயுமே ரிஸ்க்குங்கிறது இல்லைன்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. இது மாதிரி இன்வேஷன் ஒரு வேர்டு போட்டாலே அதுல சம் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் இன்ஜுரி ஆர் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வரலாம். அதை நம்ம யூஸ்வலா ஆன்டிசிபேட் பண்ணி மேனேஜ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி a life threatening அந்த தியரிட்டிக்கல் ரிஸ்க். சரி, நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கன்வென்ஷனல் கொரோனரி ஆஞ்சியோகிராம், பிரிஃபரபிளி டிரான்ஸ் ரேடியல் அப்ரோச். இதுல இப்ப நிறைய பேருக்கு லிசன் பண்றவங்க இந்த ஒண்ணு சொல்லாம இருக்காங்கன்னு ஒரு சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். அதை பத்தி நாம இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டு ரொம்ப இது பண்ணி நாம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேஸ் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கோம், ஸ்டடியே பண்ணிருக்கோம். அதுவும் கன்வென்ஷனல் ஆஞ்சியோ கம்பேர் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் பிராக்டிஸ்ல இந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் எப்படி இருக்கு? அத யாருக்கு நீங்க சீனியர் கன்சல்டன்ட் ரெக்கமெண்ட் பண்றீங்க? நிறைய பேர் வருவாங்க, ஏன் டாக்டர் இதுதான் இங்கிலீஷ் கஷ்டம்னு சொல்றீங்க, அது ஒண்ணு பண்ணி பாத்துக்கிட்டோமா? நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு வயசு 40 ஆச்சா 50 ஆச்சா உடனே ஒரு சிடி கொரோனரி ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னு. அதை பற்றி உங்களுடைய வியூ என்ன சார்? ஃபர்ஸ்ட் சிடி கொரோனரி ஆஞ்சியோக்கும் இந்த ஆஞ்சியோக்கும் வித்தியாசங்கள் நான் சொல்லியிருக்கேன் சார். சிடி கொரோனரி ஆஞ்சியோ வந்து வெயின் மூலமா பண்றோம். சோ இதுல இருக்கிற இன்வேசிவ் பார்ட் வந்து குறைவு. ஆனா அந்த வேரியல் பார்ட் இருக்கு சார், கான்ட்ராஸ்ட் சேம் தான். கான்ட்ராஸ்ட் இன்ஃபேக்ட் டோஸ் கொஞ்சம் கூடுதலா போகும். அது ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இது வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் கேத்லாப்ல செய்யறது. சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு ஸ்கேன் சென்டர்ல ரேடியாலஜிஸ்ட் வச்சு செய்யறது. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம அனலைஸ் பண்றது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அது இல்லாம இந்த ஒரு 10 வருஷத்துல சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராமும் நல்லா டெவலப் ஆயிருக்கு சார். 128 ஸ்லைஸ் டு 56 அக்விசிஷன் வந்து இப்ப முன்னாடி 64ல இருந்து இப்ப 500 எபோவ் ஆயிடுச்சு. சோ அதனால நாம வந்து எப்படி இந்த டிஎம்டி வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அசஸ்மெண்ட் சொல்றோமோ, ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் ஹார்ட் சொல்றது டிஎம்டி, அனடாமிக்கலா சொல்லணும்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். அதுல எஸ்பெஷலி இப்ப இந்த ஹை ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு, கொரோனரி ஹை ரிஸ்க் நம்ம இந்த சிடி
கொரோனரி கால்சியம் ஸ்கோரிங் பண்றோம். அதை வச்சு யூ கேன் decide about the lifestyle and other supplement medication எல்லாம். So anyway, there is a role for CT coronary angiogram, but it can't substitute or replace the existing conventional angiogram in any point of care. ஒரு இண்டிகேஷன் என்னன்னா சார், இப்போ நம்ம அந்த டிஎம்டி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் வந்து டைரக்டா நம்ம ஆஞ்சியோகிராமுக்கு கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ நார்மல்னு வரல, லோ டு மாடரேட் வருது, சந்தேகம் எழுந்திருச்சு, நம்மளும் ஒரு இருக்குன்ற நம்பல, பட் ஆனா சந்தேகம் இருக்கு. அது வந்து அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா டிஎம்டி பாசிட்டிவா இருக்கு, ஆனா வந்து நம்ம ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் நம்ம சந்தோஷமா நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா, அதுல வந்து நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நமக்கு இனிமேல் மேற்கொண்டு ஆஞ்சியோகிராம் தேவைப்படும். அதுல ஒருவேளை அடைப்பு வந்து அதுலயும் மினிமலா இருந்தாலும் ஆஞ்சியோகிராம் தேவைப்படும். அதுல அடைப்பு வந்து 70 to 80% மேல இருந்தா அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே டிஎம்டில பிரிச்சோம், பாகுபடுத்திடுறோம். பட் இருந்தாலும் கொரோனரி ஆஞ்சியோகிராம்ல திரும்பி சிக்னிஃபைட் ஆகி அப்புறம் ஆஞ்சியோ பண்ற வாய்ப்புகள் இருக்குதுங்க, ரொம்ப ரேர். So இது வந்து சிடி கொரோனரி ஆஞ்சியோ வந்து ஒரு ஒன்ஸ் அகைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட், அனடாமிக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்ட்ரக்சரலா கொரோனரி ஆர்டரி எப்படி இருக்கு, எங்க பிளாக் இருக்கு, கால்சியம் படிஞ்சிருக்கா, அது எப்படி லியூமினல் நேரோவிங் ஏதாவது சிக்னிஃபைட் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வில் அட்வைஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் கன்வென்ஷனல் ஆஞ்சியோ ஃபாலோட் பை இன்டர்வென்ஷனல் தெரப்பி. ஸோ இது வந்து நம்ம ருட்டீனா பாக்குறது தான். ஸோ இப்போ வந்துங்க இப்போ இந்த ஆஞ்சியோகிராம் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு என்னையும் நிறைய பேர் ஆஞ்சியோகிராம் 2020 பண்ணணும் டாக்டர், 5 வருஷம் ஆச்சு, மருந்தெல்லாம் எல்லாம் ஒன்றும் எடுக்கலன்னு அந்த பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா எல்லாத்துலையும் 30%, 20%, 50% எழுதிருப்பாங்க. அட்வைஸ்டு ஃபார் ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த ஓஎம்டிங்கிறது ஹோம், அது எல்லாருக்கும் இப்போ ஒரு கன்வென்ஷனல் வேர்டாவே ஆயிடுச்சு, ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். நாம என்ன சொல்றோம், கைட்லைன் டைரக்டட் மெடிக்கல் தெரப்பி. இந்த கைட்லைன் டைரக்டட் மெடிக்கல் தெரப்பியை நம்ம ஆப்டிமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி ஒரு ஆஞ்சியோ 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்தவங்க அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க அதை வந்து லைட்டா எடுத்து ட்ரக்ஸை எடுக்காம இருந்துருவாங்க. எந்த ட்ரக்ஸும் எடுக்கிறது இல்லை. டயபெட்டிக் கூட சில நேரம் வந்து ரொம்ப irregular மருந்து எடுத்துருப்பாங்க. இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இனிஷியலா இருந்த நான் ஃப்ளோ லிமிட் லீஷன் வந்து ஓவர் 5 years 10 years ப்ரோக்ரஸ் ஆகி சிக்னிஃபைண்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு செஸ்ட் பெயினை வந்துடும். இதெல்லாம் நம்ம பிரிவென்ட் பண்ணணும், இல்ல ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஹால்ட் பண்ணணும், அதிகமா ஆகாம இருக்கணும்னா நாம அடுத்தது செய்ய வேண்டிய ஒரே இது வந்து அந்த 4 மருந்துகளை கடைபிடிக்கணும். நான் சொல்லி இந்த இது வந்து நம்ம முடிக்கலாம். அந்த 4 மருந்துகள், அந்த 4 வந்து நான் தமிழ்ல வந்து ஆசை பீட்டான்னு சொல்றது. ASAI, ஆசை பீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஏ வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஆன்டி பிளேட்லெட், அதான் பிளட் தின்னர். அது அவசியம் அவங்க எடுக்கணும். இது மாதிரி ஒரு ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒரு டாக்டர் ஆஞ்சியோ பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கார்டியாலஜிஸ்ட், இவங்க இந்த ஆஸ்பிரின் தொடர்ந்து எடுக்கணும். இல்லைன்னா பிளட் எனி டைம் ஸ்டிக்கி ஆகி ஒட்டிச்சுன்னா திரும்பி ஒரு அடைப்பு வந்து அட்டாக்காவே மாறிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ, ஆன்டி பிளேட்லெட். அது ஆஸ்பிரின், பிளப்பிடோபரால், டிகாடரலால், இந்த குரூப் மருந்து. செகண்ட் வந்து SA இருக்குல்ல, அது ஸ்டாட்டிக். எஸ் வந்து ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் தான் நம்ம அட்ரோவாஸ்டாட்டின் குரூப். அது வந்து கொலஸ்ட்ரால் பிளாக் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். நம்ம அதை காமனா அட்ரோவாஸ்டாட்டின் நேம்ல யூஸ் பண்றோம். சிலருக்கு ரோசுவாஸ்டாட்டின், சிலருக்கு நீங்க என்ன நெக்ஸ்ட் ப்ரிஃபரபிள் ஸ்டாட்டின் கொடுக்குறீங்க? இது ரெண்டு தாண்டி இது ரெண்டுத்துல அட்ரோவாஸ்டாட்டின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ரெண்டாவது ரோசுவாஸ்டாட்டின். சில சிச்சுவேஷன் ரொம்ப ரேர், சிம்வாஸ்டாட்டின், பிட்டவாஸ்டாட்டின் இது. சோ அப்ப ஏ வந்து ஆஸ்பிரின் ஆர் ஆன்டிபிளேட்லெட், இந்த எஸ் வந்து ஸ்டாட்டின். அடுத்தது AI இருக்கு இல்லைங்களா, அது வந்து ACE இன்ஹிபிட்டர். ஏசி இன்ஹிபிட்டர்ங்கிறத நம்ம இந்த ராமிபிரில், அப்புறம் குயிண்டோபிரில், எனாலபிரில், இந்த பிரில் வர்ற வந்து ஏசி இன்ஹிபிட்டர். இது அவங்க எடுத்தாங்கன்னா இதயத்துடைய தசைக்கு வலு இருக்கும், அசோசியேட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டயபெட்டிக் இருக்குன்னா இட்ஸ் எண்டோதெலியல் ப்ரொடெக்டிங். இது ஸோ நாள்பட இந்த கொரோனரி ஆர்டரியில் வர சேஞ்சஸ்லாம் இட் கேன் சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ் த ஓவரால் எல்வி கான்ஃபிகரேஷன். இந்த ரீமாடலிங் சொல்ற கான்செப்ட் எல்லாம் இது குறைக்கும். ஸோ அதனால நமக்கு ஆன்டிபிளேட்லெட், ஸ்டாட்டின், ஏசி இன்ஹிபிட்டர் முடிஞ்சது. லாஸ்டா பீட்டா சொன்னோம், ஆசை பீட்டா. இந்த பீட்டா வந்து இஸ் பீட்டா பிளாக்கர். பீட்டா பிளாக்கர் நம்ம வந்து மெட்டோப்ரோலால் ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றோம். அது இல்லாம நீங்க காமனா வாட் ஆர் தி அதர் பீட்டா பிளாக்கர் யூ யூஸ்? கார்பிடிலால் யூஸ் பண்றோம், பிசோப்ரோலால், நெபியூலா. இந்த 4 வந்து காமனா பிரெஸ்கிரைப் பண்றது. அந்த காலத்துல எடுத்த பீட்டா பிளாக்கர் சொல்லணும்னா அட்டினலால், அட்டன் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மெட்டோப்ரோலால், பிசோப்ரோலால், நெபியூலால், கார்பிடிலால், இது மாதிரி லால்னு வரதெல்லாம் பீட்டா பிளாக்கர். இந்த 4 மருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் ஏன் டாக்டர் ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, ஒன்னும் அடைப்புல பைபாஸ் வேணாம், ஆஞ்சியோ அப்புறம் ஏன் மருந்துமாங்க? மருந்து தான் அவங்களுக்கு விருந்து. அன்லெஸ் தே டேக் ஆல் தீஸ் 4 ட்ரக்ஸ், அந்த 4 மருந்துகள், அந்த 4 பேர் முன்கூட்டியே வந்துருவாங்க.
அந்த 4 பேர் தூக்கிட்டு So, அதனால அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சிஏடி நம்ம சொல்றோம் இல்லையா, தெரியாமல வில்லேஜ் எல்லாம் அந்த காலத்துல உனக்கு கேடு வந்து போயிடுவாங்க. சிஏடி அது என்ன கேடுங்கிறது ஆக்சுவலா கெட்டு போகுது. எனக்கு இப்ப ரீட்டர்ஸ் நினைக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு இன்க்ரீஷன் இல்ல பிரெயின்ல. சோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது இல்லங்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆஞ்சியோ பண்ணிட்டோம், நான் ஃப்ளோரிமிக் லீஷன் இருக்குன்னா இந்த 4 மருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆன்டிபிளேட்லெட், ஸ்டாட்டின், ஏசி இன்ஹிபிட்டர், பீட்டா பிளாக்கர், இந்த 4 மருந்து எடுத்தாதான் வாழ்க்கை நலமா சந்தோஷமா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன போது நலமான இதயம் வளமான வாழ்வு. அவருக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அந்த ஊருக்கே இல்ல அந்த நாட்டுக்கே. அதனால நம்ம ஹார்ட்டை எந்த அளவுக்கு நலமா வளமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்புன்னு சொல்லி வாய்ப்புக்கு விடையளித்து வணக்கம். வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஷேடோ கிளினிக்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக், ஹார்ட் லங் வாஸ்குலர் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூர். நான் டாக்டர் PR முருகேசன் உங்களுடன். நம்முடன் டாக்டர் அருண் கௌஷிக். Dr. Arun Kaushik is specialized in structural heart disease and complex coronary intervention. He is a practicing senior consultant cardiologist. இன்றைய தினம் இதயம் பேசுகிறது நீங்கள் நலம் பெற என்னும் தொடரின் ஒரு பாகமாக இதயத்திற்காக செய்யப்படும் பல்வேறுபட்ட பரிசோதனைகள் மிகவும் முக்கியமான இந்த டெஸ்டினேஷன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்ற கொரோனரி ஆஞ்சியோகிராம பற்றி ஒரு அரை மணி நேரம் நாங்க கலந்து ஆலோசனை கொடுக்க போறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இதயவலி இல்லாத நெஞ்சு வலிக்காக ஒரு சில பேரு ஸ்ட்ரெயிட்டாவே ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிக்க விருப்பப்பட்டு எங்ககிட்ட வர்றதை நாங்க தினந்தோறும் பார்க்கிறோம். அது எந்த அளவுக்கு அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் அவசியம், ஆஞ்சியோகிராம்ங்கிறது டெஸ்ட் தானா, அதுவே ஒரு ட்ரீட்மெண்டா முடியுதா அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் நாம நிவர்த்தி பண்றதுக்கு டாக்டர் அருண் கௌஷிக் கூட இன்றைக்கு கலந்துரையாட போறோம். நலமான இதயம் வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அறிந்து பல தருணத்தில் பல்வேறு பிரச்சனைகளை இதயத்தை தாங்கி இருப்பதை நாம் விவாதித்து இருந்தாலும் இன்றைய கட்டம் நாம விவாதிக்க போற ஒரு கருத்து கொரோனரி ஆஞ்சியோகிராம். சிம்பிளா CAG அப்படின்னு சொல்லுவோம். நிறைய டயபெட்டிக்கா இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அசாதாரண கொலஸ்ட்ரால் வைத்தியம் எடுக்கும் போது இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்ங்கிறது அவங்களுடைய வாழ்நாளில் யாராவது ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எதுக்கு பண்றோம், அதனுடைய ஃபாலோ அப் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் அருண் கௌஷிக். வணக்கம். அருண், இப்போ நான் வந்து ஒரு நோயாளியை பிரதிபலிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணா கூட இந்த கடந்த 30 ஆண்டுல நாம சந்திக்கும் போது ஒரு நோயாளி அவங்க குடும்பம் எப்படி நம்ம கிட்ட வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் பத்தி கேட்கறது ஒரு யதார்த்தமான கேள்வி. முதல்ல அவங்க கேட்கறது வந்து டாக்டருக்கு ECG எடுத்துட்டாங்க, எக்கோ எடுத்துட்டாங்க, ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, ஏன் கூட ஒரு ஆஞ்சியோவும் பண்ணிவிடுங்களா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு யதார்த்தமானது. அவங்களுக்கு ஒரு ஹார்ட்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ECG, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட், அதான் இந்த ஸ்ட்ரெஸ் ECG. இவ்வளவு பார்த்தாச்சு. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இந்த பேக்கேஜ் இதுல எல்லாம் நம்ம பண்ணுவோம். அது கூட ஏன் நீங்க ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி காமனா வருது. பட் இப்போ நம்ம ஒரு ஆஞ்சியோகிராம் எப்ப சஜஸ்ட் பண்றோம், இப்போ உங்க கூட வந்து ஒரு ஹை பிளட் பிரஷருக்கோ இல்ல சர்க்கரையோட இதயத்தினுடைய ஒரு பாதிப்புக்கோ வந்து வைத்தியம் எடுத்துட்டு இருக்காங்க, யாராருக்கு நீங்க ஆஞ்சியோகிராம முதல் தருணத்துல அட்வைஸ் பண்ணிடுங்க. இப்போ ECG, எக்கோ, TMT நம்ம ருட்டீன் ஒர்க் அப்ல பண்ணிடுறோம். Who is the candidate for coronary angiographic study? அதுதான் நான் ஆரம்பத்துல அந்த முகவரியில சொல்லும் போது அந்த டெஸ்டினேஷன் இன்வெஸ்டிகேஷன் தான் ஃபைனல். இது அதை வச்சு நாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். அவங்க யாரெல்லாம் சொல்லுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி 2ஆ பிரிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டை ரெகுலர் ஸ்கிரீனிங் டெஸ்டா நம்ம பண்ணலாமா, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து யாருக்கு செய்யணும், இண்டிகேஷன்ஸ் ஃபார் கொரோனரி ஆஞ்சியோகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் கொரோனரி ஆஞ்சியோகிராம் வந்து மெயினாக வந்து ஒரு ரேடியேஷன் பேஸ்டு டெஸ்டிங் சார். ஸோ அதாவது அந்த டெஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வராது. ஜென்ரலாக டெஸ்ட்ன்றது ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது ஒன்று, அது எத்தனை வாட்டி வேணா பண்ணலாம். அவங்கள பத்தி ஹிஸ்டரி தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமையும் பண்ணலாம். அதனால எந்த ஒரு பாதகமும் வராதனால அதை வந்து நம்ம மெடிக்கல் லேப் டெஸ்ட்டோ அல்லது ECG, எக்கோ, ரேடியேஷன் அல்லாத டெஸ்ட்டுகள் எல்லாமே இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்குள்ள உள்வரும். ஆஞ்சியோகிராம்ன்றது வந்து ஒரு ரேடியேஷன் பேஸ்டு பிளஸ் இன்வேசிவ் அப்படின்னா நம்மளோட ஆர்டரி நல்ல ரத்த குழாய் மூலமா போய் இது இருதயத்தோட முகவாயில இருந்து
கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ஷன் போகும். ஸோ இதுல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வேசிவ்னா, ஒன்னு ஆர்டரிக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம் சார், கத்தீட்ரல் மூலமா நம்ம விடுறோம். இன்னொன்று கான்ட்ராஸ்ட்ன்ற ஒரு இதை வச்சு இது ஒரு வேதிப்பொருள் வேதி பண்றோம். ஸோ இது வலிக்கக்கூடாதுன்னு ஒரு மரப்பு அந்த இடத்துல இது பண்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் ரேடியேஷன், அந்த எக்ஸ்ரே டியூப் வந்து அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி கேமரா டேரக்டா டை ரத்த குழாயில கொடுக்குறப்ப அந்த இது கேமரா பண்ணி நம்ம அதை வீடியோ கிளிப்பா பார்க்கணும். ஸோ இந்த டெஸ்ட் அதனால வந்து இது வந்து அவசியப்பட்டா மட்டும், ஒரு மருத்துவர் சொன்னா மட்டும்தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கொண்டு போகணும். ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்றது, இது ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வராது. அதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம ஒரு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் கூட லேப்ல கொண்டு கொடுத்து உடனே பாக்குற மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சேஃபானதுவோ அட்வைசபிளவோ இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த கதிரியக்கம் இருக்கிறதுல ரேடியேஷன் ஒன் ஆஃப் த டேமேஜ் டு தி பாடி டிஷ்யூ அண்ட் ஃபர்தர் இது அது கூட கொடுக்குற அந்த கான்ட்ராஸ்ட்ங்கிறது நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ண உபயோகிக்கிற ஒரு சிறப்பான வேதிப்பொருள். அது எல்லாருக்கும் ஒத்து போகுமாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம். சில பேருக்கு சிவியர் ரியாக்ஷன், அந்த அனஃபைலாக்சிஸ் சொல்ற அந்த ஹைப்பர் ரியாக்டிவ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ ஆயிடும். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து நாம கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்போம். அதெல்லாம் தெரியாம அவங்க போய் ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்லை. சில பேருக்கு சிறுநீரக வேலை திறன் கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு கிரியாட்டின் அதிகமா இருந்து நம்ம அந்த தருணத்துல அந்த ஆஞ்சியோகிராமே கூட அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஆஞ்சியோகிராம் ஒரு இன்வேசிவ் டெஸ்ட்ங்கிறதுனாலையும் அதனால சில ரேடியேஷன் இஷ்யூ பாடிக்கு இருக்கிறதுனாலையும் அது அவசியப்பட்ட மட்டும்தான் பண்ணணும். அதுவும் ஒரு அதுல நல்ல ஒரு அனுபவம் மிக்க மருத்துவர் சொல்லி அதன் பிறகு பண்ணாதான் அது உபயோகமாவும் இருக்கும், அதனால ஒரு பக்க விளைவு இல்லாம இருக்கும். கரெக்ட். இப்போ நாம ஒருத்தவங்களுக்கு டிஎம்டி பண்ணிட்டோம். நம்ம டிஎம்டி நிறைய டிஎம்டி ரிப்போர்ட்டோட வருவாங்க. அந்த ரெஸ்டிங் இசிஜி நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து பண்றது, அதான் ஸ்ட்ரெஸ் இசிஜி ட்ரெட்மில் டெஸ்ட். ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்ப்போம், ஹார்ட் லோடு தாங்குதா, ஹார்ட் பீட் அதிகமாக இதயத்துக்கு போதுமான ரத்த ஓட்டம் இருக்கா, அந்த நேரத்துல உங்களுக்கு நெஞ்சு வலி வருதா, இல்ல இசிஜில அந்த எஸ்டி சேஞ்சஸ் மாற்றம்லாம் இருக்கா, இல்ல ஏதாவது அன்யூஷுவலா பிரீத்திங் டிஃபிகல்ட் ஸ்வெட்டிங் எல்லாம் வருதான்னு பாக்குறோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்னிபிகண்ட், இது அது என்ன சொல்ற டெஸ்ட் நெகட்டிவ் ஃபார் இன்டியூசிபிள் இஸ்கீமியா. இந்த பாசிட்டிவ் கேட்டகரி மைல்டு, மாடரேட் அண்ட் சிக்னிபிகன்ட் சேஞ்ச் ஆர் சிவியர் சேஞ்சஸ் இருக்கிறத சொல்றோம். இப்ப யாருக்கு நீங்க வந்து இந்த ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ண, டிஎம்டி இன்பிட்வீன் த டெஸ்ட், இசிஜி எக்கோக்கு ஆஞ்சியோகிராம் கேட்டகரியில இந்த ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றோம். யாருக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்ணுங்க? டிஎம்டி டெஸ்ட், டிஎம்டி முடிஞ்ச ஆஞ்சியோ, அதாவது டிஎம்டி டெஸ்ட் வந்து சார் நம்ம நடக்க ஒரு நம்ம அந்த ஒரு நோயாளி அவர் வந்து ரெஸ்டிங் எடுக்கிறது இசிஜி, ஒரு சிவியர் எக்ஸர்ஷன் ஓட வச்சு நம்ம அதே இசிஜியை பார்க்கறது தான் ட்ரெட்மில். ஸோ ரெஸ்டிங் இசிஜி ஒன்று, இசிஜி டியூரிங் எக்ஸசைஸ்க்கு பேர் தான் ட்ரெட்மில். அந்த எக்ஸசைஸை ட்ரெட்மில்ல ஓடுறோம், இசிஜியை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல ஓடுறப்ப ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் இல்லாம இருக்கும். அப்போ ஆனா இசிஜியில நீங்க சொன்ன எஸ்டிடி சேஞ்சஸ் வந்து அது வந்துச்சு அப்படின்னா இருதயத்துக்கு அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்ப ரத்த ஓட்டம் பத்தவை, இதுதான் ஒரு இண்டிகேஷன். அது வந்து ரத்த குழாய் அடைப்பாவும் இருக்கலாம், இல்ல இருதயத்தோட தேவைகள் டிமாண்ட் இப்ப பிபி கண்ட்ரோல் ஆகாத சிச்சுவேஷன், சோ டிமாண்ட் கொடுக்கலாம். அதாவது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச், சப்ளை குறைவா இருந்தாலும் அல்லது டிமாண்ட் கூடி இருந்தாலும் அல்லது இரண்டும் கலந்து இருந்தாலும் டிஎம்டி பாசிட்டிவ் வரும் சார். அது வந்து நீங்க சொன்னபடி லோ, மாடரேட், ஹை, அந்த ஹை ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். அவங்களுக்கு தான் நீங்க கொரோனரி ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றீங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 60 வயசுல வராங்க, 10 வருடமா சுகர் இருந்திருக்கு, ஹைப்பர் டென்ஷன் கூட 5 வருஷமா இருக்கு, ஃபேமிலியில உங்க அப்பா அம்மாவுக்குலாம் ஸ்ட்ராங்கா ஹார்ட் அட்டாக் வந்த ஹிஸ்டரிலாம் இருக்கு, அவர் எல்டர் பிரதருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்காங்க, அதுல பாசிட்டிவ் சேஞ்சஸ்ல இருந்து ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி வித் ஒரு மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட்ல வராங்க. டிஎம்டி ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ். ஸ்டேஜ் 2ன்னு நம்ம அந்த ரன் பண்ணும்போது ஒரு செஸ்ட் பெயின் வருது, நீங்க இசிஜி பார்க்கும்போது நல்ல டிப்ரெஷன் வந்தது. அந்த எஸ்டி டிப்ரெஷன் இஸ் எவிடென்ட் டு சே தட் தேர் இஸ் லோ பிளட் சப்ளை டு தி மயோகார்டியம். நீங்க சொன்ன அந்த டிஸ்பாரிட்டி பிட்வீன் தி சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து இங்க இதாயிடுது. இப்போ இவங்களுக்கு நீங்க ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றீங்க. இப்போ ஆஞ்சியோகிராம் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு நீங்க பாப்பீங்க? இப்போ இவங்களுக்கு நான் ஹிஸ்டரி சொல்லிட்டேன், 60 வயது, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, டயபெட்டிஸ் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டிஎம்டி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இருக்கு, நவ் இஸ் ரெடி ஃபார் ஆஞ்சியோகிராம். என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அவருக்கு என்ன பார்த்துட்டு ஆஞ்சியோகிராம் அட்வைஸ்?
நம்ம வந்து இந்த ஆர்டரி நல்ல ரத்தக்குழாயில ஃப்ளோ பண்ணாலும் நமக்கு ஹீமோகுளோபின் பேசிக் தெரியும் சார். வெரி குட். நீங்க சொன்ன கான்ட்ராஸ்ட் அந்த வேதிப்பொருள் அது போகிறதுனால அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், ஸோ யூரியா, கிரியாட்டின், சோடியம், பொட்டாசியம் இது நானும் நமக்கு தெரிய வேண்டியது வரும். பிளஸ் எனி ப்ரொசீஜர்னா நம்ம அந்த சிராலஜி HIV, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பிடிஆர் இந்த டெஸ்ட்டுகளை செய்வோம் சார். அடுத்து சுகர், அது ரேண்டம் பிளட் சுகரா இருக்கலாம், ரொம்ப கூடுதலா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஒரு பேசிக் டெஸ்ட் வச்சு பிளஸ் நம்ம இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சார். இதை வைத்து நம்ம இந்த இது இருந்தா ஆன்ஜியோ பர்ஃபெக்ட். இப்ப நீங்க சொன்ன இதுல வந்து பர்ஃபெக்டான இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஹீமோகுளோபின் ஒரு 10+ ஆகுது இருக்கணும். நார்மல் ஹீமோகுளோபின் 12 to 14 கிராம் இருக்கணும். 10+ இருந்ததுன்னா they can undergo angiogram test. அண்ட் அவங்களுடைய கிரியாட்டினின் நமக்கு சீரம் கிரியாட்டின் ஒரு 0.8 மில்லிகிராம் இருந்து 1.4 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். அரௌண்ட் 1 இருந்ததுன்னா they are fit to undergo கான்ட்ராஸ்ட் ஸ்டடி, ஆஞ்சியோகிராஃபி ஸ்டடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நாம ப்ரீவியஸா ஒரு 2 டிகேட்ஸ் முன்னெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா அந்த ஃபெமரல் ஆர்டரி தொடையில ரத்த குழாயை பஞ்சர் பண்ணி பண்றதுனால ஒரு நாள் பெட்ல வச்சு அப்சர்வ் பண்ணி அந்த பிரஷர் பேண்டேஜ் எல்லாம் அப்ளை பண்ணி அடுத்த நாள் தான் வீட்டுக்கு அனுப்புவோம். டுடே த வெரி காமன் வே ஆஃப் டூயிங் இட் இஸ் டிரான்ஸ் ரேடியல். அதுதான் நம்ம டேக் கேர் ஆஞ்சியோன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர்டா வரணும். இப்ப நீங்க ப்ரீவியஸ் டே இசிஜி எக்கோ இதெல்லாம் பார்த்து டிஎம்டி ஸ்ட்ராங்கா அந்த 60 வயசுக்கு பாசிட்டிவா இருக்கு, கிரியாட்டினின் 0.8 இருக்கு, மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஹீமோகுளோபின் 12 இருக்கு. அவங்க டேக்கர் ஆஞ்சியோக்கு எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமே கொஸ்டின், சாப்பிட்டுட்டு வரணுமா, சாப்பிடாம வரணுமா, அந்நிய மருந்தெல்லாம் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அவங்க எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும். இஸ் டயபெட்டிக், ஹைப்பர்டென்சிவ் அண்ட் நார்மல் ரீனல் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் குட் அண்ட் இஸ் கமிங் ஃபார் ஆஞ்சியோ டேக்கர். டேக்கர் ஆஞ்சியோ வந்து இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்து சார் நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன். அவங்க வந்து ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். அடுத்த நாள் வந்து காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லைட் பிரேக்ஃபாஸ்ட் வித் ரெகுலர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேத்லாப் டைமை பொறுத்து ஒரு 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் வெறும் வயிற்றுல இருக்கிற அவசியம் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் முடித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பியும் ஹைட்ரேஷன் அண்ட் நம்ம ரெகுலர் ஃபுட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பேண்டேஜ் வச்சிருப்போம். அந்த பேண்டேஜ் வந்து இருக்குன்னா ஆர்டரி ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கணும் சார். கையில் ப்ரெஷர் பேண்டேஜ் அது ஒரு 1 hourல ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அது ஒரு 12 hours கழிச்சு அதை தள்ளிக்கலாம் சார். திருப்பியும் அதே ஹைட்ரேஷன் அன்னைக்கு அடுத்த நாள். ஸோ ஹைட்ரேஷன் பண்ணிட்டு அந்த வேதிப்பொருள் கான்ட்ராஸ்ட் வந்து சீக்கிரமா உடம்பு விட்டு வெளியே வரது நமக்கு நல்லது. மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொன்னது கிளியரா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு ஆஞ்சியோகிராம் ரெடி பண்றோம், ஒன்றும் பயப்படாது. பெரிய ஆபரேஷன் தான் எங்க நம்ம அனஸ்தீசியா கொடுத்து நைஃப் வச்சு கட் பண்ணலாம் போறது இல்ல. இந்த ரைட் ரேடியல் ப்ரிஃபரபிளி அதை வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு வழி தெரியாம அதை பஞ்சர் பண்ணி அந்த டிரான்ஸ் ரேடியலாவே அந்த கெத்திட்டரை எடுத்துட்டு போய் ஹார்ட்னுடைய அந்த அயோட்டிக் ரூட்ல வச்சு அதை கெத்திட்ரைஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டடி பண்ணி வரலாம். அந்த கான்ட்ராஸ்ட் கொடுத்து நம்ம கிரியாட்டின் பார்க்கணும். இதெல்லாம் நார்மலா வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வரணும். இந்த ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் த யூரினரி எக்ஸ்கிரீஷன் ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஓவரால் பாடியினுடைய அந்த வால்யூம் லோடு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒருத்தவங்களுக்கு பார்டர் லைனா கிரியாட்டின் இதாயிடுச்சு. இதே 60 வயசுக்காரங்க டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர் இருந்ததுனால பல வருஷம் ட்ரீட்மெண்ட் இருந்தா கொஞ்சம் கிட்னியோட ஃபங்க்ஷன் டவுன் ஆயிருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியாட்டின் 1.8 இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் டேவே இதை பார்த்துட்டீங்க 1.8. இவங்களுக்கு எப்படி இந்த நெக்ஸ்ட் டேவே யூ ட்ரை டு டூ த ப்ரொசீஜர்னா இல்லை யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் அண்ட் கெட் த கிட்னி பெட்டர் ஆஃப் த கிரியாட்டின் வேல்யூ. இந்த மாதிரி கிரியாட்டின் 1.8 இருக்கிறப்ப முதல்ல நம்ம சைடுல வந்து ஆஞ்சியோட அவசியம் வந்து உறுதியா தேவையானதை உறுதிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 1.8 இருக்கிறதுனால ஒரு கிட்னி டாக்டரோட ஒப்பீனியன், நெஃப்ராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கி இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் போடுறதுனால என்னென்ன இது அதை மினிமைஸ் பண்றதுக்கு, அடுத்தது அதை மினிமைஸ் பண்றதுக்கு எல்லா யுக்திகளும் நம்ம கேட்லாப்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஸ்பெஷல் டை இருக்குங்க சார். அது நமக்கு விசிபிலிட்டி குறைவா இருந்தாலும் ஆஞ்சியோ பண்ண பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக ஸ்பெஷல் டை, அந்த டையை யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் வியூஸை குறைச்சிக்குவோம். அவசியப்பட்ட வியூ மட்டும் எடுப்போம். அதுக்கப்புறம் அது ஆஞ்சியோ முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஹைட்ரேஷன் கிட்னி டாக்டரோட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். அந்த ஃபாலோ பண்ணா அந்த வேதி கான்ட்ராஸ்ட் இன்டியூஸ்ட் கிட்னி இன்ஜுரி will be least. கரெக்ட். ஏன்னா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சிறுநீரமும் இதையும் அந்த ரெட்ட மாடு கட்டின வண்டி பேர் நம்ம பாடி இருந்து ரெண்டும் நல்லா ஒர்க் பண்ணணும். நாம இதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கிட்னி டவுன் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆல்சோ வில் கோ டவுன்.
ஹார்ட் டவுன் ஆன கிட்னி டவுன் ஆயிடும். இதுதான் நம்ம கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம்லாம் சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணுவோம். சோ அதனால எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கிட்னியும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். கிரியேட்டின் அதிகமா இருந்ததுன்னா அவசரப்பட்டு உடனே கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஆஞ்சியோ பண்ணக்கூடாது. அன்லெஸ் இஸ் அன் எமர்ஜென்சி, ஆன்கோயிங் செஸ்ட் பெயின் இருக்கு, ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டாங்க, நம்ம அதை பார்த்து உடனே அதை ரீவாஸ்குலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாம எலெக்டிவா ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்க போறோம்னா கிட்னியை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ப்ரிஃபரபிளி உங்க கலீக் ரோஸ் இதுல இருக்கிற நெஃப்ராலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கி நல்லா ஹைட்ரேட் பண்ணி அதுல ஒரு ஸ்பெசிபிக் மருந்து இவங்க நம்ம பேஷண்ட் அவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க என்எஸ்டென்சிஸ்டின் எடுக்கிறாங்க, நாக்ஃபீல்ங்கிற ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை மியூகோ லைட்டுங்க மியூகோ மிக்ஸ்னு ஒன்று கிடைக்குது. இது வந்து அந்த கான்ட்ராஸ்ட் இன்டியூஸ் நெஃப்ரோபதியை மினிமைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்டிமைஸ் பண்றதுக்கான ஒரு மருந்து. அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் போஸ்ட் ஆப்ரேட் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். யூஸ்வலா கிரியாட்டின் ஓன் ஜம்ப் நம்ம ருட்டீனாவே பார்ப்போம். ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுனா 1.2ல இருந்து இருக்கிற கிரியாட்டின் ஆஃப்டர் போஸ்ட் கான்ட்ராஸ்ட் 1.4 1.5 வரைக்கும் ஆகும். பட் எனி ரைஸ் இன் கிரியாட்டின் less than 2 is safe and bestங்க. 2க்கு மேல ரைஸ் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் லீட் டு அக்யூட் கிட்னி இன்ஜுரி ரிலேட்டட் இது சம்டைம்ஸ் டயாலிசிஸ் கூட தேவைப்படும். அதனால இந்த ஜங்ஷன்ல they should know that angiogram is not safe in already failed kidney or creatinine value of over 2 mg/% unless an emergency. So இது இப்போ வந்துட்டாங்க, டே கேரா முடிச்சிட்டீங்க, இந்த பிரஷர் ட்ரெஸ்ஸிங் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பாலிசி எடுக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு. சிங்கிள் வெசல் அந்த எல்ஏடிங்கிறதுல மட்டும் ஒரு 80% பிளாக் இருக்கு. ரைட் கொரோனரி அந்த பின்புறம் வர சர்க்கம் நார்மலா இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் நீங்க ஆன் டேப்ல டிசிஷன் எடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் புரிய வச்சு, ஏன்னா உங்களுக்கு டிஎம்டி ஸ்ட்ராங்கா பாசிட்டிவ் இருக்கு, அதை இன்டர்வென்ட் பண்ண 2 in 1 ஒரே இதுல பண்ண முடியுங்களா? இப்ப டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆஞ்சியோகிராம்ல ஒரு வெசல் அடைப்பதற்கு தான் முடிவாயிடுச்சு. அந்த ஒரு வெசல் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பலூன் மூலியமே தடுத்து ஸ்டெண்ட் வச்சிடலாம், பைபாஸ் அளவுக்கு அவசியம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. 60 வயசுல ஒண்ணு பண்ணலான்ட்டு. சோ அப்போ உங்களுக்கு இது எப்படி நீங்க இந்த சுச்சுவேஷன் ஹார்ட் அட்டாக் அல்லாத சுச்சுவேஷன். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம ஆன்ஜியோ பண்றது வந்து அந்த அடைப்பை வந்து கிளியர் பண்றத நோக்கத்தோட தான் பண்ணோம். ஸோ ஆன்ஜியோன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை கிளியர் பண்றதுன்றது ரெண்டாவது ஸ்டெப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் முதல் ஸ்டெப் ஆரம்பிக்கிறது. இதை ஹார்ட் அட்டாக்னால பண்ணக்கூடிய ஆன்ஜியோகிராம். இப்போ நீங்க கேட்டது வந்து நம்ம ஓபியில எவாலுவேட் பண்ணி இசிஜியை செஞ்சு ஆன்ஜியோகிராம்ல அட்டாக் கிடையாது, ஆனா ஆன்ஜியோல சிக்னிபிகன்ட் பிளாக் இருக்கு, சிங்கிள் வெசல் டிசீஸ், மற்ற 2 ரத்த குழாயில பிளாக் இல்ல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு எமர்ஜென்சியா பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம அவங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கையோடையும் செய்யலாம், இல்ல பொறுத்து அவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னாலும் சரி, இல்ல பொறுத்து அவங்க ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி, இல்ல அதாவது இன்சூரன்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து செஞ்சாலும் தவறு இல்லை சார். ஸோ அவங்க சாய்ஸ். இப்போ ஹார்ட் அட்டாக்கோட அடைப்புகள் அதிகமா இருந்தா தான் உடனடியாக செய்யணும்ன்ற ஒரு நிர்பந்தம். இது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் ஆஞ்சியோ பண்ணதுன்னு பேனிக் ஆயிடுவாங்க, ஒரே பய உணர்வு, என்ன பண்ணணும், அடைப்பிற்கு உடனே பண்ணணும். இப்ப 80% நான் சொல்லிட்டேன், ஒன்லி டேட் ஸ்டேஜ் நடக்கும்போது பெயினே வந்திருக்கு. அதர்வைஸ் இஸ் டூயிங் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் வித்தவுட் எனி செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஹார்ட் மசில்லாம் நல்லா ப்ரொடெக்டா இருந்தா நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இதை வந்து எலக்டிவா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். இது இல்லாம இப்ப நாம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிடுவோம், அடைப்பெல்லாம் இருக்குங்க, ஆனா மருந்து மாத்திரை போதுங்க, வேற ஒண்ணும் இதுக்கு வந்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங்கோ இல்ல பலூன் சிகிச்சையோ இல்ல பைபாஸ் ஆபரேஷன் வேணாம்னு சொல்றோம். அது எதை பேர் எடுத்தாரு என்ன பேஸ்ல நாம வந்து ஆஞ்சியோகிராம் முடிச்சதும் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணணும்? ஏன்னா இது எல்லாருக்கும் வர்ற கேள்வி. ஆஞ்சியோ முடிச்சதும் ஃபர்ஸ்ட் அவங்க அதான் கேட்பாங்க, ஸ்டென்ட் வைக்கணுமா, பைபாஸ் பண்ணணுமா. அந்த 3 ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறது வந்து மட்டுமே ஒரே ஃபைண்டிங் கிடையாது. அடைப்பு வந்து 70%க்கு மேல அந்த ரத்த குழாயில இருந்தா மட்டும், அது மெயின் ரத்த குழாயில இருந்தா மட்டும்தாங்க சார் நம்ம வந்து அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். இப்போ 50%ஓ 60%ஓ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து பிளாக் இருக்கு, நம்ம அந்த ரிஸ்க் ஃபேக்டரை சரி செய்யலைன்னா இது அதிகமாகலாம், ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 70% தாண்டி அல்லது 100% ஹார்ட் அட்டாக்ல போய் முடியலான்ற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மெடிகேஷன்ஸையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ஸ்ட்ரிக்டா வைக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அடைப்பே இல்லைன்னா நல்ல விஷயம், எதுவுமே ஆகல, எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அடைப்பு 70% மேல இருக்குது அப்படின்னா ஒரு ரத்த குழாயிலையா, 2லயா, 3லயா, இல்ல 2 ரத்த குழாயோட பூர்வீகத்துல லெஃப்ட் மெயின் சொல்லுவோம் அதுல இருக்குதா, இதெல்லாம் கணக்கு. எத்தனை இடத்துல அடைப்பு, எந்தெந்த இடத்துல அடைப்பு, அடைப்பினோட நேச்சர், அது கால்சியம் இருக்கா, அதுல கொலஸ்ட்ரால் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணித்தான் நம்ம பைபாஸ் சர்ஜரியா இல்ல ஸ்டென்டிங்காங்கிறது முடிவாகும். ஸோ 3 முடிவு தான். ஒன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அல்லது இது கூட சேர்ந்து எய்தர் ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது 3வது பைபாஸ்.
முக்கியமான பாயிண்ட். இப்போ ஆஞ்சியோ பண்ணிட்டு ஒரு ஃபைண்டிங் இருக்குன்னா அதை நம்ம எந்த வகையில வேணா ட்ரீட் பண்ணலாம்னா இந்த 3 வகையிலயும் ட்ரீட்மெண்ட் முக்கியமான புத்தி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கறி ஒரி ஆங்கிள் இல்லாம லைஃப் லைட், அது காமன் டினாமினேட்டர். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதர் அசோசியேட் மெட்டபாலிக் டிஅரேஞ்ச்மெண்ட், சில பேருக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கும், சில பேருக்கு டிஸ்லிபிடிமியா அப்நார்மல் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதெல்லாம் சைமல்டேனியஸ்லா மேனேஜ் பண்ணணும் பை ட்ரக் ஆப்டிமைசேஷன், ரிலாக்ஸேஷன் அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாம ஆஞ்சியோகிராம் பண்ணதுனுடைய ஒரு அனுகூலம், அந்த பெனிஃபிட்டே இருக்கும். ஆஞ்சியோ பண்ணிட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு டாக்டரோட அட்வைஸ் நம்ம எடுக்காம இருந்தோம்னா அது இன்னும் ஒரு 5 years 10 yearsல ஃபர்தரா இதாகி அந்த 20% 30% லீஷன்லாம் கூட 70% ஆயிடும். அப்போ அந்த டயத்துல இதே மாதிரி ரெக்வயர் இன்டர்வென்ஷன். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் கேர் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணின பிறகு இருக்கிற அடைப்பினுடைய அந்த விகிதம் 70-70க்கு மேல இருந்ததுன்னா நம்ம ஸ்பெஷலா சம்திங் நீட் டு டூ ஃபார் தி கொரோனரி ஆர்டரி. இல்லைன்னா ஆப்டிமல் மெடிகேஷன், அதர் கார்டியோ டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் சஃபிஷியன்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம வந்து 60 வயசுக்கான சிங்கிள் வெசல் இருக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டுங்க. இப்போ ஆஞ்சியோ பிளாஸ்டின்னு வரும்போது அதே இடத்த பஞ்சர் பண்ணீங்களா இல்ல வேற ஒரு 2 days கழிச்சு வராது? நல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு மண்டே நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கீங்க, வெட்னஸ்டே வந்து அவங்க ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்றாங்க. அப்போ எப்படி அப்ரோச் பண்ணீங்க? சேம் ஆர்டரியே பஞ்சர் பண்ணுவீங்களா இல்ல சேம் ஆர்டரி தான் சார்? 99% அந்த ரைட் ரேடியம் அதுலயே பஞ்சர், ஏன்னா அதுலயே பல பஞ்சர் சைட் இருக்குது. கொஞ்சம் ப்ராக்சிமலா பஞ்சர் பண்ணி சில பேருக்கு ப்ரொசீஜரோட பெரிய ப்ரொசீஜர் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜரா தேவைப்படுது, அல்லது பைஃபர்கேஷன், அதாவது இந்த அடப்பனோட டைப் கொஞ்சம் வேரி ஆகுதுன்னா மட்டும்தான் நம்ம தொலை வழியா போவோம். ஆனா 95% வந்து மறுபடியும் பண்ணக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி, அது சிங்கிள் வெசல் டிசீஸ் 80% வந்து ரேடியல் ஆர்டரி மூலமே பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம இன்னும் இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல நாம டிஸ்கஸ் பண்ண நினைச்சது ஒன்லி ஆஞ்சியோகிராம். இதனுடைய காம்ப்ளெக்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம ஓசிடி எல்லாம் பண்றோம், அப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் கைடடா பண்றோம். அதெல்லாம் அப்புறம் வந்து நம்ம அடுத்த இந்த இதயம் பேசுறது நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்ப நம்ம ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணிட்டோம். சிலருக்கு இதுல ரிஸ்க் இருக்குமான்னு ஒரு பயம் இருக்கு. நமக்கே இப்ப நமக்கு ஆஞ்சியோ பண்ணணும்னா நீங்க சொன்ன மாதிரி திங்க் ட்வைஸ், இது அவசியமா அப்படின்னு. இந்த ரிஸ்க்னு கேட்கறாங்கன்னா என்ன ரிஸ்க் நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றது? சார் கொரோனரி ஆஞ்சியோகிராம் சார் சிம்பிள் டெஸ்ட்னு இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பட் ரிஸ்க்னு ஏதாவது இருக்குங்களா? சார், இந்த ஆஞ்சியோகிராம் ப்ரொசீஜர் வந்து இன்வேசிவ். நம்ம ஆரம்பத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்வேசிவ். ஸோ கன்சென்ட் வாங்கி பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். கன்சென்டே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 1 in 10,000 பேஷண்ட்டுக்கு ஏதாவது காம்பினேஷன் வரலாம். ஒன்னு அந்த கான்ட்ராஸ்ட் அலர்ஜி வரலாம், நீங்க சொன்னது, இல்ல அந்த மயக்க மருந்து லிக்னோகேன் அலர்ஜி வரலாம், அல்லது நம்ம அந்த கெத்திட்டர் வந்து இந்த முகவாயில பண்றப்ப அந்த முகவாயில் நோய் இருந்ததுன்னா அந்த நோய் வந்து இந்த கெத்திட்டர் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னா ஆன் டேபிளே ஹார்ட் அட்டாக் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா நம்ம இருந்தாலும் அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த இதை சொல்லாம நம்ம 10,000 பேர்ல ஒருத்தர் வந்தாலும் சரி, 50,000 பேர்ல ஒருத்தர் வந்தாலும் சரி, நம்ம வந்து செய்ய வேண்டிய. அதனாலதான் இது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் கிடையாது. யாருக்கு வேணும் ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ, இந்த எடுக்கிற மினிமல் ரிஸ்கை தாண்டி பெனிஃபிட் கூட இருக்கிறதுனால தான் நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். பர்ஃபெக்ட். ஏன்னா இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த டெஸ்ட்லயுமே ரிஸ்க்ங்கிறது இல்லைன்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. இது மாதிரி இன்வேஷன் ஒரு வேர்டு போட்டாலே அதுல சம் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் இன்ஜுரி ஆர் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வரலாம். அதை நம்ம யூஸ்வலா ஆன்டிசிபேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைஃப் த்ரெட்டனிங். அந்த தியரிட்டிக்கல் ரிஸ்க். சரி, நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கன்வென்ஷனல் கொரோனரி ஆஞ்சியோகிராம், பிரிஃபரபிளி டிரான்ஸ் ரேடியல் ரூட், டிரான்ஸ் ரேடியல் அப்ரோச். இதுல இப்ப நிறைய பேருக்கு லிசன் பண்றவங்க இந்த ஒண்ணு சொல்லாம இருக்காங்கன்னு ஒரு சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். அதை பத்தி நாம இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டு ரொம்ப இது பண்ணி நாம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேஸ் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கோம், ஸ்டடியே பண்ணிருக்கோம். அதுவும் கன்வென்ஷனல் ஆஞ்சியோ கம்பேர் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் பிராக்டிஸ்ல இந்த சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் எப்படி இருக்கு? அத யாருக்கு நீங்க சீனியர் கன்சல்டன்ட் ரெக்கமெண்ட் பண்றீங்க? நிறைய பேர் வருவாங்க, ஏன் டாக்டர் இதுதான் இங்கிலீஷ் கஷ்டம்னு சொல்றீங்க, அது ஒண்ணு பண்ணி பார்த்துக்கிட்டோம். நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு வயசு 40 ஆச்சா 50 ஆச்சா உடனே ஒரு சிடி கொரோனரி ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னு. அதை பற்றி உங்களுடைய வியூ என்ன சார்? ஃபர்ஸ்ட் சிடி கொரோனரி ஆஞ்சியோக்கும் இந்த ஆஞ்சியோக்கும் வித்தியாசங்கள் இல்லை சொல்லிடுறேன் சார். சிடி கொரோனரி ஆஞ்சியோ வந்து வெயின் மூலமா பண்றோம். ஸோ இதுல இருக்கிற இன்வேசிவ் பார்ட் வந்து குறையுது. ஆனா அந்த வேரியல் பார்ட் சார் கான்ட்ராஸ்ட் சேம் தான். கான்ட்ராஸ்ட் இன்ஃபேக்ட் டோஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா போகும். அது ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளவுதான். இதுலதான் மேஜர் டிஃபரன்ஸ். இது வந்து கொரோனரி ஆஞ்சியோகிராம் கேத் லேப்ல செய்யறது. சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்ன்றது
ஒரு ஸ்கேன் சென்டர்ல ரேடியாலஜிஸ்ட் வச்சு செய்யறோம். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம அனலைஸ் பண்றது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அது இல்லாம இந்த ஒரு 10 வருஷத்துல சிடி கொரோனாவும் நல்லா டெவலப் ஆயிருக்கு சார். 128 ஸ்லைஸ் டு அந்த அக்விசிஷன் வந்து இப்ப முன்னாடி 64ல இருந்து இப்ப 500 எபோவ் ஆயிடுச்சு. சோ அதனால நாம வந்து எப்படி இந்த டிஎம்டி வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அசஸ்மெண்ட் சொல்றோமோ, ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் ஹார்ட்ட சொல்றது டிஎம்டி. அனடாமிக்கலா சொல்லணும்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம். அதுல எஸ்பெஷலி இப்ப இந்த ஹை ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு கொரோனரி ஆர்டரி ஹை ரிஸ்க் நம்ம இந்த சிடி கொரோனரி கால்சியம் ஸ்கோரிங் பண்றோம். அதை வச்சு யூ கேன் decide about the lifestyle and other supplement medication. So I know there is a role for CT coronary angiogram, but it can't substitute or replace the existing conventional angiogram in any point of care. ஒரு இண்டிகேஷன் என்னன்னா சார், இப்போ நம்ம அந்த டிஎம்டி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் வந்து டைரக்டா நம்ம ஆஞ்சியோகிராமுக்கு கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ நார்மல்னு வரல, லோ டு மாடரேட் வருது, சந்தேகம் எழுந்துருச்சு, நம்மளும் ஒரு இருக்குன்ற நம்பல, பட் ஆனா சந்தேகம் இருக்கு. அது வந்து அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும். என்னன்னா டிஎம்டி பாசிட்டிவா இருக்கு, ஆனா வந்து நம்ம ஸ்ட்ராங் பாசிட்டிவ் இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் நம்ம சந்தோஷமா நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா, அதுல வந்து நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நமக்கு இனிமேல் மேற்கொண்டு ஆஞ்சியோகிராம் தேவைப்படும். அதுல ஒருவேளை அடைப்பு வந்து அதுலயும் மினிமலா இருந்தாலும் ஆஞ்சியோகிராம் தேவைப்படும். அதுல அடைப்பு வந்து 70 to 80% மேல இருந்தா அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே டிஎம்டில பிரிச்சோம், பாகுபடுத்திடுறோம். பட் இருந்தாலும் கொரோனரி ஆஞ்சியோகிராம்ல திருப்பி சிக்னிஃபைட் ஆகி அப்புறம் ஆஞ்சியோ பண்ற வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரொம்ப ரேர். So இது வந்து சிடி கொரோனரி ஆஞ்சியோ வந்து ஒரு ஒன்ஸ் அகைன் ஸ்கிரீனிங் டெஸ்ட், அனடாமிக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸ்ட்ரக்சரலா கொரோனரி ஆர்டரி எப்படி இருக்கு, எங்க பிளாக் இருக்கு, கால்சியம் படிஞ்சிருக்கா, அது எப்படி லியூமினல் நேரோவிங் ஏதாவது சிக்னிஃபைட் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வில் அட்வைஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் கன்வென்ஷனல் ஆஞ்சியோ ஃபாலோட் பை இன்டர்வென்ஷனல் தெரப்பி. ஸோ இது வந்து நம்ம ருட்டீனா பாக்குறது தான். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஆஞ்சியோகிராம் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன நிறைய பேர் ஆஞ்சியோகிராம் 2020 பண்ணணும் டாக்டர், 5 வருஷம் ஆச்சு, மருந்தெல்லாம் எல்லாம் ஒன்றும் எடுக்கலன்னு அந்த பழைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா எல்லாத்துலயும் 30%, 20%, 50% எழுதிருப்பாங்க. அட்வைஸ்ட் ஃபார் ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த ஓஎம்டிங்கிறது ஹோம், அது எல்லாருக்கும் இப்போ ஒரு கன்வென்ஷனல் வேர்டாவே ஆயிடுச்சு, ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். நாம என்ன சொல்றோம், கைட்லைன் டைரக்டட் மெடிக்கல் தெரப்பி. இந்த கைட்லைன் டைரக்டட் மெடிக்கல் தெரப்பியை நம்ம ஆப்டிமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி ஒரு ஆஞ்சியோ 5 years முன்னாடி எடுத்தவங்க அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க அதை வந்து லைட்டா எடுத்து ட்ரக்ஸை எடுக்காம இருந்துருவாங்க. எந்த ட்ரக்ஸும் எடுக்கிறது இல்லை. டயபெட்டிக் கூட சில நேரம் வந்து ரொம்ப irregular மருந்து எடுத்துருப்பாங்க. இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இனிஷியலா இருந்த நான் ஃப்ளோ லிமிட்டிங் லீஷன் வந்து ஓவர் 5 years 10 years ப்ரோக்ரஸ் ஆகி சிக்னிஃபைண்ட் ஆகும். அப்போ ஒரு செஸ்ட் பெயினை வந்துடும். இதெல்லாம் நம்ம பிரிவென்ட் பண்ணணும், இல்ல ஆப்டிமைஸ் பண்ணணும், இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஹால்ட் பண்ணணும், அதிகமா ஆகாம இருக்கணும்னா நாம அடுத்தது செய்ய வேண்டிய ஒரே இது வந்து அந்த 4 மருந்துகளை கடைபிடிக்கணும். நான் அதை சொல்லி இந்த இது வந்து நம்ம முடிக்கலாம். அந்த 4 மருந்துகள், அந்த 4 வந்து நான் தமிழ்ல வந்து ஆசை பீட்டான்னு சொல்றது. ASAI, ஆசை பீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஏ வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஆன்டி பிளேட்லெட், அதான் பிளட் தின்னர். அது அவசியம் அவங்க எடுக்கணும். இதுமாரி ஒரு ஆப்டிமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒரு டாக்டர் ஆஞ்சியோ பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட் இவங்க இந்த ஆஸ்பிரின் தொடர்ந்து எடுக்கணும். இல்லைன்னா பிளட் எனி டைம் ஸ்டிக்கி ஆகி ஒட்டிச்சுன்னா திரும்பி ஒரு அடைப்பு வந்து அட்டாக்காவே மாறிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ, ஆன்டி பிளேட்லெட். அது ஆஸ்பிரின், கிளப்பிடோபரால், டிகாடோரால், இந்த குரூப் மருந்து. செகண்ட் வந்து SA இருக்குல்ல, அது ஸ்டாட்டின். எஸ் வந்து ஸ்டாட்டின். ஸ்டாட்டின் தான் நம்ம அட்ரவாஸ்டாட்டின் குரூப். அது வந்து கொலஸ்ட்ரால் கிளாக் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட். நம்ம அதை காமனா அட்ரவாஸ்டாட்டின் நேம்ல யூஸ் பண்றோம். சிலருக்கு ரோசுவாஸ்டாட்டின், சிலருக்கு நீங்க என்ன நெக்ஸ்ட் ப்ரிஃபரபிள் ஸ்டாட்டின் கொடுக்குறீங்க? இது ரெண்டு தாண்டி இது ரெண்டுத்துல அட்ரோஸ்டாட்டின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சார், ரெண்டாவது ரோசுவாஸ்டாட்டின். சில சிச்சுவேஷன் ரொம்ப ரேர், சிம்வாஸ்டாட்டின், பிட்டவாஸ்டாட்டின் இது. சோ அப்ப ஏ வந்து ஆஸ்பிரின் ஆர் ஆன்டிபிளேட்லெட், இந்த எஸ் வந்து ஸ்டாட்டின். அடுத்தது AI இருக்கு இல்லைங்களா, அது வந்து ACE இன்ஹிபிட்டர். AC இன்ஹிபிட்டர்ங்கிறது நம்ம இந்த ராமிபிரில், அப்புறம் குயிண்டோபிரில், எனாலபிரில், இந்த பிரில் வர்ற வந்து AC இன்ஹிபிட்டர். இதை அவங்க எடுத்தாங்கன்னா இதயத்துடைய தசைக்கு வலு இருக்கும், அசோசியேட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டயபெட்டிக் இருக்குன்னா இட்ஸ் எண்டோதெலியல் ப்ரொடெக்டிங் இது. ஸோ நாள்பட இந்த கொரோனரி ஆர்டரியில் வர சேஞ்சஸ்லாம் இட் கேன் சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ் த ஓவரால் LV கான்ஃபிகரேஷன். இந்த ரீமாடலிங் சொல்ற கான்செப்ட் எல்லாம் இது குறைக்கும். ஸோ அதனால நமக்கு ஆன்டிபிளேட்லெட், ஸ்டாட்டின், AC இன்ஹிபிட்டர் முடிஞ்சது. லாஸ்டா பீட்டா சொன்னோம், ஆசை பீட்டா. இந்த பீட்டா வந்து இஸ் பீட்டா பிளாக்கர்.
பீட்டா பிளாக்கர் நம்ம வந்து மெட்டோப்ரோலால் ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றோம். அது இல்லாம நீங்க காமனா வாட் ஆர் தி அதர் பீட்டா பிளாக்கர் யூ யூஸ்? கார்பிடிலால் யூஸ் கார்பிடிலால், பிசோப்ரோலால், நெபியூலா. இந்த நாலு வந்து காமனா பிரெஸ்கிரைப் பண்றது. அந்த காலத்துல எடுத்த பீட்டா பிளாக்கர் சொல்லணும்னா அட்டினலால், அட்டன் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மெட்டோப்ரோலால், பிசோப்ரோலால், நெபியூலால், கார்பிடிலால் இது மாதிரி லால்னு வர்றதெல்லாம் பீட்டா பிளாக்கர். இந்த 4 மருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் ஏன் டாக்டர் ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க, ஒன்னும் அடைப்புல பைபாஸ் வேணாம், ஆஞ்சியோ அப்புறம் ஏன் மருந்துப்பாங்க? மருந்து தான் அவங்களுக்கு விருந்து. அன்லெஸ் தே டேக் ஆல் தீஸ் 4 ட்ரக்ஸ், அந்த 4 மருந்துகள் அந்த 4 பேர் முன்கூட்டியே வந்துருவாங்க. அந்த 4 பேர் தூக்கிட்டு. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சிஏடி நம்ம சொல்றோம் இல்லையா, தெரியாமல வில்லேஜ்ல அந்த காலத்துல ஒண்ணு கேடு வந்து போயிடுவோம். சிஏடி அது என்ன கேடுங்கிறது ஆக்சுவலா கெட்டு போகுது. எனக்கு இப்ப ரீசர்ச் நினைக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு இன்க்ரீஷன் இல்ல பிரெயின்ல. சோ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது இல்லங்கிறதோட இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஆஞ்சியோ பண்ணிட்டோம், நான் ஃப்ளோரிமிக் லீஷர்னா இந்த 4 மருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆன்டிபிளேட்லெட், ஸ்டாட்டின், ஏசி இன்ஹிபிட்டர், பீட்டா பிளாக்கர். இந்த 4 மருந்து எடுத்தாதான் வாழ்க்கை நலமா சந்தோஷமா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன போது நலமான இதயம் பலமான வாழ்வு. அவருக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்கு மட்டும், அந்த ஊருக்கே இல்ல, அந்த நாட்டுக்கு. அதனால நம்ம ஹார்ட்டை எந்த அளவுக்கு நலமா வளமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்புன்னு சொல்லி வாய்ப்புக்கு விடையளித்து நன்றி. நன்றி சார். நன்றி. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இந்த இதயம் பேசுகிறது நீங்கள் நலம் பெற தொடர்ல வந்து அடுத்தது நம்ம இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணின பிறகு எப்படி காம்ப்ளெக்ஸா இன்டர்வென்ட் பண்றோம். காம்ப்ளெக்ஸா இன்டர்வென்ட் பண்றது கொரோனரி இன்டர்வென்ஷன், அதை பேசலாம். ப்ராபபிலி அடுத்த தொடர் நிகழ்ச்சியில பைபாஸ் சர்ஜரி பத்தி பேசலாம். சோ இந்த எபிசோட் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இப்போ ஆஞ்சியோகிராம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதுல இன்டர்வென்ஷன், காம்ப்ளெக்ஸ் இன்டர்வென்ஷன், அப்புறம் பைபாஸ் சர்ஜரி. தேங்க்யூ வெரி மச்.